நம்முடைய ஆண்டவர் அருமை ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை பொழுதிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சண்டே வந்தால் சந்தோஷம் தான் நமக்கு. ஆமென். நான் எல்லாருக்கும் வருஷத்துக்கு சில நாள் தான் பண்டிகை, ஆனால் நமக்கு வருஷம் முழுசாமல் வாரம் வாரம் பண்டிகை தான். ஆமென். 52 வாரமும் நமக்கு கர்த்தர் பண்டிகை வச்சுருக்காரு. என்னென்னா நம்ம அங்கே வரும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். சரிங்களா? அதனால் நம்ம பெரிய கர்த்தர் நம்ம செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக கஷ்டத்தோடு வருவோம், சந்தோஷத்தோடு கூட போவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இந்த நாள் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள். சில தீர்மானம், போன வாரம் தீர்மானம் பார்த்தோம். இந்த வாரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பற்றி சிலதை பார்ப்போம். சரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கர்த்தர் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக கலாத்திய நிருபத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன சொல்லிட்டு ஒரு 17 சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்தில் 17 காரியங்களை கர்த்தர் அங்கே பேசியிருக்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்கள். மனுஷனாகி நமக்குள்ளே இது இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. சரிங்களா? அதில் சிலவற்றை நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்ததால் கர்த்தர் அந்த மனுஷன் தள்ளி போட்டார். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ இந்த 17 காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அந்த பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம பரலோகம் போக மாட்டோம். அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு 21ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க. என்ன சத்தமாக போகுது பாருங்க, இதுவல்ல ஓ சத்தம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனால் நம்ம சத்தம், கர்த்தருடைய சத்தம் இந்த பூமியின் முழுதுமாக தொனிக்கும். சரி, அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பரலோகம் போக மாட்டோமா? நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது 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 தேவன் நம்மக்கிட்ட விரும்பலை. இது இருந்தால் நம்ம பரலோகம் போக முடியாது. சரி, நம்ம பாட்டு பாடணும். அடைக்கலமே அடிமை நான் அந்த பாட்டு பாடணும். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நான் நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தவரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அதை சொல்லு அதை பாடுங்க. என்னை என்றும் போதித்து, இப்போ உங்களுக்கு போதிக்கிறேன், ஆலோசனை கொடுக்குறேன். ஆமென். நடக்கும் வழிதனை காண்பிக்கிறேன். நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். போதிப்பு எதற்குன்னா நம்ம நடக்கிறதுக்கு. தேவன் வேதம் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா வாங்கிட்டு படிச்சுட்டு அப்படி வைக்கிறதுக்கு இல்லை, படித்து நடக்கணும். கேட்டு செய், ஹியர் அண்ட் டூ. சரிங்களா? அப்படி தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம இருந்தால் பரலோகம் வர மாட்டோம்னு சொல்லி தான் கர்த்தனை பண்ணிருக்காரு. இது இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிவிட்டு ஆவின் கனியை நம்ம அடுத்த வாரத்தை பார்க்கலாம். சரி, இப்போ நாளைக்கு என்ன நாள்? மோளம் அடிக்கிற போய் தெரியும் நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு. ஆமாம்மா இல்லைங்களா? போகிக்கு என்ன பண்ணுவாங்க? பழசெல்லாம் கொளுத்துவாங்க. பழசெல்லாம் கொளுத்துவாங்க இல்லைங்களா? பழசெல்லாம் கொளுத்தணும். சரிங்களா? வீட்டில் எப்படி ஆக்சுவலாக சொல்லுவாங்க. நான் அதை நேற்று அந்த விக்கிபீடியா படித்தேன். போகின்னு என்னது, பொங்கல் என்னதுன்னு படித்தப்போ அதில் போகிக்கு என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஒரு நாள் முன்னாடியே நாளைக்கு திங்கக்கிழமையாக வர்றதால இன்றைக்கே எல்லாம் பண்ணுவாங்களாம், க்ளீன் பண்ணி வச்சுக்குவாங்களாம். க்ளீன் பண்ணி எதெல்லாம் கொளுத்தணுமோ அது ஓரம் வச்சுக்குவாங்களாம். எது தேவையில்லாததெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருவாங்களாம். தேவையுள்ளதை வீட்டில் வச்சுக்குவாங்களாம். தேவையில்லாததெல்லாம் இன்றைக்கே எங்கே வந்துடும், வீட்டை விட்டு வெளியே வந்துடும். புரியுது இல்லைங்களா? தேவையில்லாதான் வீட்டை விட்டு வெளியே வந்துடும், தேவையானது வீட்டில் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத நான் இன்றைக்கி நாளைக்கு விடிகால 3 மணிக்கு கொளுத்துவாங்க. சில பேர்லாம் தூக்கமே வராது, கொட்டை அடிச்சுட்டு நாளைக்கு கொளுத்துவாங்க. அது ஏன் கொளுத்தி இது பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறேன், அங்கே அந்த போட்டிருந்தது மழை கொடுத்ததுக்காக. அந்த மேகங்கள், அவங்க நிறைய தேவர்கள் இருக்குது, அந்த தெய்வத்தை வணங்குறதுக்காக அந்த ஒரு வழிபாடம். சரிங்களா? சரி, அதை முடிஞ்ச உடனே 14ஆம் தேதி பொங்க வைப்பாங்க. அந்த பொங்க யாருக்கு வைக்கிறாங்கன்னா சூரியனுக்கு வைக்கிறாங்களாம். பொங்கல் சாப்பிடலாமா பொங்கல்? உன் வீட்டில் பண்ணி சாப்பிடு, அதை கர்த்தர் சொல்ல. இன்றைக்கி இன்றைக்கி நிறைய பாருங்கள், போனீங்கன்னா
நிறைய ஆர்சி சபைகளில் சில சபைகளில் சில டினாமினேஷனில் கோலம்லாம் போட்டு பொங்க வச்சுருவாங்க. யாருக்கு பொங்க வைக்கிறனே தெரியல. நீங்கள் அதில் விக்கிபீடியா பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டுருப்பாங்க, சூரியனை கும்பிடுவாங்களாம். பொங்கல் சாப்பிடலாமா? அங்கே வைக்கிற பொங்கல் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சூரியன் விக்கிரமா? சந்திரனே சூரியனே படைத்தோரை துதியுங்கள். படைத்தவர் தான் கடவுள், படைப்பெல்லாம் விக்கிரகம். அல்லேலூயா. நீ அவரை துதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை துதிக்கிறத நம்ம துதிச்சா அது விக்கிர ஆராதனை. ஆமென். அப்போ நாளைக்கு என்ன நாள்? கொளுத்துற நாள். நாளைக்கு என்ன நாள்? பொங்க வைக்கிற நாள். சரி, இப்போ வந்துடலாம் பாயிண்ட்டுக்கு. இப்போ நமக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள்லாம் சுட்டரிக்கப்படணும், ஆவியின் கனிகள் உள்ளே தங்கப்படணும். இப்போ மோசே சீனாய் மலை மேலே போகும்போது, தேவ பரதம் ஓரேபில் போகும்போது 3ஆம் அதிகாரத்தில், யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அந்த முட்செடியில் டக்குன்னு ஃபயர் வந்துச்சான். ஃபயர் வந்த உடனே அது அற்புத காட்சிங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொளுத்துனா என்ன ஆகும்? நம்ம கொளுத்துனா அந்த செடி சாம்பலிடும். ஆனால் தேவன் கொளுத்துனார் வைங்களேன், செடி சாம்பல் ஆகாது. இதுதான் டிஃப்ரெண்ட். அதான் மோசே இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கும்படியாக கிட்ட போகிறேன்னாரு. நாளைக்கு கொளுத்துவாங்க எல்லாமே சாம்பல். நீங்கள் பாருங்கள், ரோட்டில் ஃபுல்லாக சாம்பல் இருக்கும். அங்கங்கே கூறு கட்டி வச்சுருப்பாங்க. கூறு 30 ரூபாய்க்கு. யாருக்கு? கூப்பாளுறவங்களுக்கு கூறு 30 ரூபா. சரி, நாளைக்கு கொளுத்தி சாம்பல் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படி இல்லை. கொளுத்துனார்னா அங்கே கருகின ஸ்மெல் வராது, கருகியும் போகாது. மோசே கிட்ட போய் பார்க்குறாரு, என்ன இது அற்புத காட்சி அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது மோசே கிட்ட வராது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய அக்கினி நம்மளை என்ன பண்ணுமா? என்ன ஆக்குமா? மாம்சத்தின் கிரியைகளை சுட்டெரிக்குமா. கடைசியாக பாட்டு பண்ணோம், அக்கினியாக இறங்கிடுமே அக்கினி நாவாக. பரிசுத்த ஆவியை அழைக்கணும். வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்களே, பரிசுத்த ஆவியை கேட்குறீங்களா? கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பேன்னாரு. கேளுங்க, பரிசுத்த ஆவி கொடுக்குறேன்னாரு. ஆமென். நம்ம எதை கேட்குறத விட்டுறோம், தேவையில்லாத கேட்குறோம். அதனால் நமக்கு ஒரு யூஸ் இல்லை, அந்த நேரத்துக்கு முடிஞ்சிடும். ஆனால் பரிசுத்த ஆவி அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார் நம்மளை. சரி, அப்போ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா தேவ அக்கினி பார்த்திங்கன்னா எரிக்காது, மாறாக உள்ளே இருப்பாங்க. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சொல்ல போடுறதுக்காக போனாங்களா? அப்போ அந்த நெருப்பு பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா தூக்கி போய் போட்டவனை கொளுத்திடுச்சு. ஆனால் கர்த்தர் அந்த நெருப்புக்குள்ளே இறங்கின உடனே நம்ம நினைப்போம், நல்லா பாருங்க, கர்த்தரை இறங்காமல் இருந்திருந்தா போட்டவங்களையும் செத்து போயிடுனா, போட்ட இவங்களும் செத்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க வைராக்கமாக இருந்தாலும் அவங்கள போடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இறங்கிட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அந்த அக்கினி வேறு அக்கினியாக மாறிச்சு, கர்த்தருடைய அக்கினியாக மாறிச்சு. அதை சத்துருவை பட்சிக்கும், நம்மை காக்கும். அல்லேலூயா. சத்துருவை பட்சிக்கும், நம்மளை காக்கும். இந்த அக்கினி தான் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ தேவ அக்கினி நமக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சேதமும் இருக்காது. சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். அல்லேலூயா. செய்ய மாட்டோம் துணிகரமாக மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம். சரி, அப்போ நாளைக்கு கொளுத்துற மாதிரி, நாளைக்கு கொளுத்துறாங்களா, அவங்க என்னன்னு தெரியாமல் கொளுத்துறாங்க. நாளன்னைக்கு என்ன கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி சொல்லியாச்சு, வீட்டை விட்டு எப்படி பழைய பொருள் வெளியே போகுதோ, தேவையான பொருள் உள்ள இருக்கோ, அப்படி தேவையில்லாதெல்லாம் நம்ம மனசை விட்டு வெளியே தூக்கி வைங்க. இந்த வீடு சுத்தமாக இருக்கணும். ஆமென். ஏன்னா இது தேவன் வாசம் செய்கிற வீடு. ஏல் பெத்தேல், இது தேவனுடைய வீடு. அப்போ இந்த வீட்டில் தேவன் தங்குவார்னா இதை நீங்கள் சுத்தமாக்குங்க. அது சுத்தமாக்குற இடம் தான் இது. கர்த்தர் பார்த்திங்கன்னா இந்த நாளை வரும்போது உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாரு. முதல்ல ப்ளஸ் உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸிங்கு? பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு பணக்காரன் இருந்தாலும் அவனுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்க தவிர பரலோகத்தின் ஆசீர்வாதம் இல்லை. நமக்கு அப்படி இல்லை. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்துருக்குறாரு. சரி, அப்போ நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணோம்? அது அவங்க அப்படி பண்ணுறாங்க, நமக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை எடுத்து வெளியே வைப்போம். அல்லேலூயா. நம்ம வைக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்ல தண்ணியும் இருக்குது, கெட்ட தண்ணியும் இருக்குது. சரிங்களா? நல்ல தண்ணி எதுக்கு யூஸ் ஆகும்? குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கெட்ட தண்ணி எதுக்கு யூஸ் ஆகும்?
நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வருஷம் மழை வந்து 2023 மழை வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ஆர்கே நகர் தொகுதியில் சாக்கடை தண்ணியும் ட்ரைனேஜ் தண்ணியும் மெட்ரோ வாட்டரும் கலந்துச்சான். குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்படி நம்ம வாழ்க்கையில் ரெண்டும் கலக்கக்கூடாது. கலக்குனா அது யூஸ் ஆகாது. மனுஷன் நம்மளே குடிக்கிறப்ப கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? உலகமும் தேவனும் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பாருங்கள், தேவ வார்த்தை நம்மளை சுத்தம் பண்ணும். சுத்தம் பண்ணி அழுக்க வெளியே தெல்லும். அந்த அழுக்கு எதுக்கு யூஸ் ஆகாது? செப்டி டேங்கில் தான் போயிருக்கும். அது யாருக்கு தான்? அது யாருக்குமே யூஸ் இல்லை. லாரிக்காரன் வருவான், ஒரு 1000 ரூபா கொடுத்தா எடுத்துன்னு போய் எங்கேயாவது ஊற்றுவான். அது யாருக்கும் யூஸ் இல்லை. நம்மை சுத்திகரிக்கிற தேவ வார்த்தை உள்ளே போகணும், அழுக்கெல்லாம் வெளியே வரணும். புரிதல். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். சரி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த நம்ம எப்பயுமே வந்து ஒரு சாட்சி, ஒரு நபரை பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவர் வாழ்க்கையில் எது தேவனுக்கு பிரியமில்லாமல் செஞ்சார், தேவன் அவரை என்ன செய்தார் என்று இங்கே வேதத்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நிறைய ஒத்து போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல். யார்? முதல் ராஜாவாகிய சவுல். இந்த நிறைய காரியங்களுக்கு ஒத்து போகிற நம்ம நிறைய எல்லாத்தையும் பார்த்தானா முடியாது. நீங்கள் 17 வீட்டில் வாசிச்சுக்கோங்க. சரிங்களா? 17 ஆவின் கனி 9. சரிங்களா? மொத்தம் 26. தேவன் நமக்குள்ளே வந்தார்னா அதை விளக்குவார், ஆவின் கனியை உருவாக்குவார். சரி சரி, முதல்ல ஒரு வாசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த சவுல் பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பொறாமை வந்து எலும்பு உருக்கியான். என்ன உருக்கி? நம்மளை விட நல்லா பைபிள் படிச்சுட்டா உடனே என்ன வந்துடும்? நேற்று வந்து படிக்குது பாரு அப்படின்னு பொறாமை வந்துடும். அந்த பொறாமை என்ன ஆகும்னா, நம்மளை நான் சொல்கிறேன்னா பொறாமப்படாதீங்க. அது பதிலாக அவங்க உடனே நல்லா படிக்கணுன்றதை போட்டி போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துச்சு சவுலுக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசங்கள் வாசிக்கும்போது வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. எப்படின்னா முறைனா கண்டினியூஸாக பாடுறாங்க. பாட்டு அவர் கொன்னது எத்தனை பேர்? ஒரே ஒரு கோலியாத்தை. எத்தனை கோலியாத்தை? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. உடனே அவன் 10,000 பேருக்கு சமம் அப்படின்னு நினைப்பு. சரிங்களா? ஏன்னா இஸ்ரேல் இராணுவமே யாரை பார்த்தா பயந்தது? கோலியாத்தை பார்த்து. கோலியாத்தை இவர் முடிச்சிட்டாரு கதையை. எப்படி முடித்தார்? ஒரு கவனு ஒரு கல் கதை முடித்தார். ஒரே கல் தான். போட்ட உடனே நெத்தியில் போய் உட்காந்துக்கிச்சு கல். யார் நெத்தியில் அடித்தது? கர்த்தர் தான் அடித்தார். நம்ம ஏசப்பாவை நம்பினோன்னா நம்மை கொண்டு சத்ருவை விலை செய்வார். அல்லேலூயா. இப்போ இந்த சவுல் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுச்சான்? பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவுல் கொன்றது 1000. எனக்கு 1000, உனக்கு 10,000மா? 16,000னா அது 10,000. சரிங்களா? சின்ன பையன் நீ, ஆடு மேய்க்கிறவன் நீ, அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்துட்டு சாப்பாடு கொடுக்க வந்து உன்னை 10,000 கொடுத்துட்டாங்க. எனக்கு எத்தனைங்க? 1000. உடனே வந்துச்சு பாருங்க பொறாமை. அந்த ஆமையை விரட்டணும் இந்த வருஷத்தில். ஆமை பொறாமை. இந்த பொறாமை என்னன்னா எலும்பை உருக்கிடும். நம்மளை நிம்மதியாக தூங்க விடாதுங்க. அன்னைக்கு கெட்டது தான் ஒரு தூக்கம். எப்போ தாவீது மேலே பொறாமை வந்ததோ, தாவீது பார்த்தீங்கன்னா விருத்தி அடைஞ்சிட்டே போயிட்டாரு. போகிற இடத்துலலாம் மகா புத்திமானே நடந்தாராம். நான் என்ன சொல்கிறேன்னா, சவுலே உனக்கு 1000னா 1000 தான். உன் விசுவாச லெவலுக்கு உனக்கு 1000 தான். தாவீதுக்கு 10,000னா 10,000 தான். தாவீது விசுவாச லெவல் வேறு. அது கர்த்தர் கொடுக்குறது. இப்போ பாடினாங்க. யார் பாட வச்சது? ஸ்திரீகளை யார் பாட வச்சது? கர்த்தர் தான் பாட வைப்பார். கோலியாத்தை அடிக்க செஞ்சது யார்? கர்த்தர் தான் அடிக்க வச்சார். கர்த்தர் தான் நம்மளை வெற்றி சிறக்க செய்கிறவர். கர்த்தர் தான் நம்மளை உயர்த்துறவர். நம்மளை உயர்த்துறதை யாராலும் தடுக்க முடியாது. நம்மளை கர்த்தர் உயர்த்தினார்னா யாரும் தாவீதை கர்த்தர் உயர்த்தினா சவுல் தடையே கிடையாது.
புரியுதா இல்லைங்களா? ஜெய்ஜாண்டிக்கு தான் ஒரு பெரிய ஆள் தான், ராஜா தான். ஆனாலும் ராஜாவை பயன்படுத்தாமல் தாவீதை ஏன்னா தாவீதுக்கிட்ட ஒன்று இருந்துச்சு, கர்த்தரை பாடுவது. ஆமென். என்ன பண்ணார்? கர்த்தரை பாடினார், வனாந்திரத்தில் பாடினார். பிரச்சனை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆடு மேய்க்கிறது ஈஸி நினைக்காதீங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? போன உடனே அவங்க அண்ணன் 3 பேர் என்ன சொன்னாங்க ராணுவத்தில், ஏய் இருக்கிறது கொஞ்சம் ஆடு, நீ அதையே எவங்கிட்ட விட்டுட்டு வந்த? விட்ட கழுதை, காட்டு கழுதை, அப்புறம் சிங்கம் காடி வந்து தூக்கின்னு போயிடும். ஆனால் அப்பா தான் சொல்லினார், நீ இப்போது அது எப்படி விட்டு வந்திருக்காராம்? காவலாளி வசமாய் ஒப்பு கொடுத்து தான் வந்திருக்கிறாராம். சரி, அப்போ இவருக்கு முதல்ல உண்டானது என்ன வந்துச்சு சவுலுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, பொறாமை இருந்தால் பரலோகம் போக முடியாதா? போக முடியாது. பொறாமை இருந்தால் போக முடியாதுன்னு நான் சொல்லுங்க, தேவன் பவுல் சொல்லியிருக்காரு. உண்மையா இல்லைங்களா? தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்னா பரலோகம் போகாது. சரிங்களா? பொறாமே இருக்கும். அது நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்தவங்க உயர்றாங்கன்னா தேவன் அவங்களுக்கு கொடுத்த கிருபை, அது அவங்களை உயர்த்தி தான் போவாங்க. நம்ம அவங்க மேலே அழுவே கூடாதுங்க, உயர்த்துவார். ஒன்று செய்யலாம், அதற்கு அவர் என்னென்ன முயற்சி பாராத முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். அப்போ தாவீதை 10,000 சொன்னாங்கன்னா தாவீதுக்கு எதுக்காக சொன்னாங்க? இவர் என்ன பண்ணிருக்கணும்? கோலியாத் தம்பி இருந்தார்ல, அவரை போய் கொண்டு இருக்கணுமா இல்லையா? பண்ணமா இல்லைங்களா? கோலியாத்துக்கு இன்னொரு தம்பி இருந்தார், அவரை கொல்ல, மாறாக தாவீதை கொல்ல பார்த்தார். புரியுதா இல்லைங்களா? இது கர்த்தரை விரும்பாத காரியம். இந்த பொறாமை என்ன பண்ணுன்னா அடுத்தவனை அழிக்கணுன்ற நோக்கத்துக்கு கொண்டு வந்துடும். தயவு செஞ்சு பொறாமைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி தொடர்ந்து வாசிங்களேன். எப்படி இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? விசனமாக இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சு? என்ன பாரு, பொறாமை வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? எரிச்சல் வந்துடுச்சு. எரிச்சல் வந்து எனக்கு 1000 கொடு, 1000 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அவன் 10,000மா? 9,000 என்னோட அதிகம், இன்னும் அது மட்டும்தான் அவனுக்கு குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. காய்கரமாய் பார்த்தானா? காய்கரமாய்னா இங்கிலீஷ் சொல்லப்பட்டிருக்கு, மூல பாஷையில் ஜெலஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. வன்கண்ணோடு பார்த்தாராம். அன்றைக்கி இருந்து நிறையவா ட்ரை பண்ணார்ல கொள்றதுக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாம்சத்தின் கிரியைக்கு சரியான நபர் இவர் தான். சரியான நபர் இவர் தான். எக்ஸாக்டாக பக்காவாக சொல்லுவாங்களே, பொண்ணு பார்க்கும்போது எத்தனை அம்சங்கள் பொருந்துடும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும்? எத்தனை அம்சங்க? எத்தனை எனக்கு தெரியாது. போய் எல்லாம் பார்ப்பாங்களே, 10 பொருத்தமும் ஒன்று தான் கம்மியாக இருக்குது, 9 பொருத்தம் கரெக்டாக இருக்குது. அப்படி இந்த 17 பொருத்தத்தில் அவருக்கு 15 பொருத்தம் கரெக்டாக இருக்கும். யாருக்கு? சவுலுக்கு. ஆனால் இது தேவன் விரும்பலை. பொறாமை வந்துடுச்சா? பொறாமை வந்துடுச்சு, அவருக்கு எலும்பு உருக்க ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. அதான் நீதிமொழிகள் 14:30 சொல்லப்பட்டிருக்கு, பொறாமையோ எலும்பு உருக்கி. சில பேரை பாருங்களேன், அவங்க முகத்தில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க மூஞ்சே சுருங்கன கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். ஜன்னலை மூடுங்க. போட்டாங்க. எவ்வளவு உஷாராக இருக்காங்க பாருங்க. ரைட். பொறாமையோ எலும்பு உருக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, 2வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஒரு பாயிண்ட் முடிஞ்சது தான். பொறாமை வந்துச்சு அவருக்கு. அந்த நாள் முதல் கொண்டு காய்கரமாய் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். 2வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கோபம். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆவிக்குரிய மாம்சக்குரிய கிரியைகளை 10வது. பொறாமை பார்த்தீங்கன்னா 14வது. கோபங்கள் பார்த்தீங்கன்னா 10. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், அதே 18ஆம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ எத்தனை தரம் கோபம் வந்துடுச்சிங்க கொலை பண்ணுறதுக்கு. பொறாமல் போய் இப்போ என்ன ஆயிடுச்சு?
குத்துறதுக்கு வந்துட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கோபம் வந்துடுச்சு அவருக்கு. கொலைகள் இருக்குல்ல, கொலைகள் இதாக இருக்குது, கொலைகள் இருக்குது சரிங்களா. நான் நம்ம அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ முதல்ல இவர் என்ன ஆயிடுச்சு, பொறாம வந்துச்சு. ரெண்டாவது கோபம் வந்துடுச்சு. யார் மேலே? தாவீது மேலே. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். நம்ம வாழ்க்கையில் முதல்ல பொறாம வேணாம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம பொறாமதில் போட்டிருக்கலாம், போட்டி போடுங்க. கோபம் வேணாம். நம்ம கோபத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை இழந்து போவோம். ஈட்டி எத்தனை வாட்டி எரிஞ்சாராம்? நான் ஒரு வாட்டினா தெரியாமல் 2 வாட்டி. ஏதோ தெரியாமல் ஒரு வாட்டி தவறு செஞ்சால் பரவாயில்ல, 2வது வாட்டி செஞ்சால் தெரியாமல் பண்ணிட்டேன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. கர்த்தரும் ஒத்துக்க மாட்டார். தாவீது ஒரு வாட்டி தவறு செஞ்சார், தெரியாமல் செஞ்சுட்டாண்டவர்னாரு. அதுக்கப்புறம் அவர் செய்யலை. செஞ்சார் அவர். தாவீது தவறு செஞ்ச மனுஷன்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு வாட்டி செஞ்சார். அதுக்கப்புறம் நாத்தானை அனுப்பி சொன்னதுக்கப்புறம் அவர் இன்னும் செய்யலை. மறுபடியும் இன்னொரு வாட்டி செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சான்றனா என்ன பண்ணிருப்பார்? ஃபஸ்ட்டே என்ன பண்ணார்? அந்த புள்ளையை கொன்னார். அந்த தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த அந்த குழந்தைய அடிச்சதெல்லாம் கேவலமாக இருந்துச்சான். நம்ம பைபிள் படிக்கும்போது அப்படியே படிச்சுட்டு போய்ட்டுருக்கோம். கேவலன்னா எப்படி இருந்திருக்கோம்? கோராமையாக இருந்திருக்கும் அது. சரி. 2வது கோபம். என்னடா வருஷம், ஏன்னா நாளைக்கு போகியோ போகி கொளுத்தணும்ல, இன்றைக்கே கொளுத்த ஆரம்பிங்க. முதல்ல பொறாமையை கொளுத்துங்க, 2வது கோபத்தை கொளுத்துங்க. போன வாரம் சொன்ன சங்கீதத்தில் 13ஆம் அதிகாரத்தில் சொன்ன 17ஆம் சங்கீதத்தில் சொன்னல, வாயை அடக்கு. சூப்பர், ரைட். சரி. மூணாவது பகைகள். இவர் தாவீதை பகைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பகைத்தார் இல்லைங்களா? காய்கரமாய் பார்த்தாராம். இந்த பகை வருதா உடனே இல்லைன்னு சொல்லுவீங்களே. சொந்தக்காரங்க மேலே பகை இல்லை, ஊரில் பகை இல்லை, மற்றவங்க மேலே, ஊரில் இருக்கிறவங்க மேலே நல்லா அவங்க வீடு கட்டால் வந்துடும். நமக்குள்ளே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் என்ன பண்ணோம்? எரிக்கணும். அது மறைவாய் செயல்படுங்க. பகை நமக்கு எதுக்கு? பகை வேணாம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை, விட்டுலாம். யாரை பார்க்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு அப்படி நினைக்கவே இல்லை. நல்லா பாருங்கள், சாத்தானை கூட இயேசு பகைக்கவே இல்லையே. நீங்கள் பாருங்கள், யூதாஸுக்குள்ளே பிசாசு பூந்தான்ல, பிசாசு பூந்த உடனே முத்தம் கொடுத்து காமிச்சு கொடுத்தான்ல, ஸ்நேகிதனே எண்ணத்துக்காய் வந்த அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னார். அது ஃபஸ்ட் சொல்லிட்டார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் போய் செய்யினார். அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல கெத்செமனே தோட்டத்தில், அப்போ முத்தம் கொடுத்தார்ல, அப்போ கூட ஸ்நேகிதன் தான் சொன்னார். தெரியும் அவருக்கு இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு. நம்ம இருந்தால் என்ன பண்ணிருப்போம்? சரி. அப்போ நமக்குள்ளே என்ன கொடுத்த பகைகள் இருக்கக்கூடாது. பகை எதுக்குங்க? நம்ம கர்த்தருக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து அப்படியே போயிட்டே இருந்தால் கர்த்தர் நம்ம, அதுதான் நம்மளால் முடியாதுன்னு இல்லை, நம்மளால் முடியாது. கர்த்தருடைய அக்கினி உள்ளே வரணும். எப்படி அந்த சீனாய் மலை மேலே அந்த முட்செடியில் தேவ அக்கினி இறங்கினப்ப முட்செடி கருகாமல் அற்புத காட்சி நடந்ததோ, அப்படி கர்த்தர் நம்மை அற்புதமாய் மாற்றுவார். பாவி இப்போ பரிசுத்தமாக மாறிட்டான். இதுதாங்க அற்புதம். சரிங்களா? இதுதான் செயல், கர்த்தர் செயல். நம்மளை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய அக்கினி பார்த்தா பட்சிக்கிற அக்கினி. எதை பட்சிக்கும்? நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்களை பட்சிக்கும். ஆமென். அதை மட்டும் காலி பண்ணிட்டு நம்மை பத்திரமாய் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். 4வது வந்துடலாம். 4வது பார்த்தீங்கன்னா விரோதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னது? விரோதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கை அல்ல, பெலிஸ்தேரின் கையே. சவுல் நினைத்து கொண்டான், எப்படியாவது என் கை இல்லை, அவங்க கை விரட்டும். என்ன சொன்ன? இப்போ நான் என்ன சொன்ன உங்களுக்கு? விரோதங்கள். இந்த விரோதம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. எங்க இல்லையா? போட்டு தள்ளுறாங்களா இல்லைங்களா? ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. அது என்னென்னா,
எனக்கோ 10 வருஷம் முன்னாடி நடந்த சண்டை அதை அப்படியே மனசில் வச்சு விரோதம் வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ இவருக்கு இவர் 1000 10,000 சொல்லிட்டாங்க. சொன்னோடனே இவரால் தாங்க முடியல, இவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி இவரும் ட்ரை பண்ணிட்டாரு. 2வது ஆளையும் செட் பண்ணுறாரு. இதெல்லாம் மாம்சத்தில் செய்கிறது, சரிங்களா? அதனால் நமக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது, கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு, சரிங்களா? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மகா கொண்டாட்டம் போயிட்டுருக்கோம், சரிங்களா? எல்லா தெருகள்லையும் வீதிகள்லையும் எப்படி இருக்கும்? ஜெகஜோதியாக இருக்கும். எனக்கு தெரியாது, இப்போ அந்த விக்கிபீடியா படித்தப்ப இந்த மாங்காய் இலையும் அப்புறம் இது அது தேங்காய் தோரணம் விட்டுருங்க, மாங்காய் இலையும் வேப்ப இலையிலேருந்து கட்டுறாங்கன்னா டிஸ்டிக்கா எது கட்டுறாங்களா? யாருக்கு டிஸ்டி? மாங்காய் தோரணம் கட்டுவாங்களா வீட்டில்? யாருக்கு டிஸ்டி? கண்ணாடியில் பார்த்தா தெரிஞ்சிடும் டிஸ்டி யாருக்குன்னு. நம்ம போய் நின்றுட்டு கண்ணாடியில் பார்த்தோன்னா டிஸ்டி யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த டிஸ்டிக்கு பொம்மை மாட்டுவாங்க தெரியுங்களா, ரவுண்டா பிளேட்டில். என்ன அது? நாக்கை நீட்டு பல்ல காட்டுது. நம்மளும் அப்படி பண்ணால் அப்படி தான் இருப்போம். உண்மை இல்லைங்களா? நாக்கை நீட்டு பல்ல காட்டுங்க பார்க்கலாம். கண்ணாடியில் போய் பார்த்து தெரிஞ்சோம் டிஸ்டியா. நானே சொல்கிறேன், டிஸ்டிலாம் கிடையாது. இதெல்லாம் போட்டிருக்குங்க. எனக்கு ஒரு படித்தேன், நேற்று தான் படித்தேன் விக்கிபீடியாவில், சரிங்களா? சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். சத்தம் இப்போ தான் நல்லா கேட்குது, ரைட்டு. 5வது வந்துடலாம். 5வது பார்த்திங்கன்னா சண்டை. இவருக்குள்ளே அந்த சண்டையும் இருந்துச்சு. சண்டை போடுறதுனா நான் சொல்கிறேன், எதிரியோடு சத்ருவோடு சண்டை போடுங்க, பிரச்சனை இல்லை. சத்ருவோடு யார் கூட போடணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுனா நீங்கள் இருக்கிற மனுஷனை பிசாசு அன்றைக்கி பாருங்கள், அவன் பிசாசு கிடையாது, வானமன்றத்தில் இருக்கிற பொல்லாத சண்டை யுத்தம் உண்டு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பையன்கூடிய சண்டை. வாசிங்க, தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணார்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், சரி இருங்க, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உனக்கு வெட்கம் உண்டாக்கி என்ன பண்ணாரு? டேய், நீ அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிற, அவங்க கூட ரகசியமாக பேசுகிற. ஏன்னா 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. யார்? தாவீதும் யோனத்தான்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ரியான் யோனத்தான் ஞாபகம் வருதா? நாத்தான், சரிங்களா? நாத்தான். அப்படின்னா யாவே, நாத்தான்னா கிஃப்ட்டு, கர்த்தருடைய பரிசுன்னு அர்த்தம், சரிங்களா? ரைட். இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, டேய் அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்கடா, எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க, ஒன்று தான், அவன் ராஜாவாக ஆகிறது மட்டும் தான் மிச்சம் இருக்குது, நீ அவங்க கூட சேர்ந்துக்குன்னு கும்மால் அடிச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு திட்டுறீங்களா? சொல்லுவார், உன் தாய் என்ன பண்ணுற வெக்கத்தை உண்டாக்குறியாடா அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் தாவீதை ராஜாவாக்க நியமிச்சிட்டாரு. இப்போ உங்களை தேவன் தெரிந்து கொண்டார், அது யாராலும் தடுக்க முடியாது. உங்களை தேவன் தெரிந்து கொண்டார், உங்களை பரலோகத்துக்கு முன் குறிச்சிட்டாரு. இது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சவுலாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களை கர்த்தர் முன் குறிச்சிருக்கிறார். தாவீதை கர்த்தர் ராஜாவாக முன் குறிச்சதால இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. யோனத்தான் சொல்கிறார், கண்டிப்பாக நீ தான் ராஜான்ட்டார். யோனத்தான் சொல்லிட்டார், நீ தான் ராஜாவை. அதனால தான் யோனத்தானுக்கு ஒரு பையன் இருந்தான், காலு முடமாக இருந்த மேவி போசேத்துன்னு சொல்லி ஒரு பையன். தெரியுமா பைபிளில்? மேவி போசேத்துன்னு ஒரு காலு முடமாக இருந்த ஒரு பையன் இருந்தான். எப்படி அவனுக்கு காலு முடமாச்சுன்னா, அங்கே பிரச்சனை நடக்கும்போது அந்த பையனை காக்கிறதுக்காக ஒரு வேலைக்கார வச்சுருப்பாங்களே, அவங்க தூக்கின்னு போகும்போது கீழே விழுந்து அவன் கால் உடஞ்சி போச்சு, சின்ன பையன், சரிங்களா? அதனால் அவன் முடமாக இருந்தான். அவனை தாவீது சகல நாட்களும் தன்னுடைய பந்தியில் அமர்த்தி
ராஜ போஜனத்தை கொடுத்தான். ஆமென். அதுதான் தாவீதுடைய உள்ளம். சரிங்களா? ரைட். ஏன் இவன் என் ஃப்ரெண்டு யார் யார் யோனத்தான், அதனால அவனுக்கு கிருபை செய்கிறேன். இவர் வந்து பகைச்சார், யார் சண்டை போட்டார். ரைட்டு. ஏன்னா இதெல்லாம் வரும் மாம்சத்தில், இது எல்லாமே வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை முடிஞ்சு? 5 முடிஞ்சுங்களா? சரி, 6க்கு வந்துடலாம். 6 கொலைகள். அதே 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சத்தமா, ஈசாயின் மகன் நீ ஆனாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் அழைப்பித்து கொண்டு வா. அவன் கதை முடிக்கணும். இது சவுலுக்குள்ளே இருந்த ஆவி. அவருக்குள்ளே பரிசுத்தாவி தான் இருந்துச்சு. இவர் வேறுபட்ட உடனே பரிசுத்த ஆவி வேலைக்கு போயிட்டு வேறு ஆவி வந்துடுச்சு. சரிங்களா? எப்போன்னா அவருக்கு பொருளாசை ஒன்று வந்துச்சு. அமலேக்கு கிட்ட சண்டை போகும்போது அப்போ பெருமை ஆவி வந்துடுச்சு. ஜெயஸ்தம்பம் நாட்டினார். சரிங்களா? இதெல்லாம் வரலாறு இருக்கு. அப்போ பெருமை வந்துச்சுன்னா தேவனை எதிர்த்து நிற்பார். பெருமை மட்டும் வரக்கூடாது. என்ன வந்தாலும் வாழ்க்கை கூடாது. அது பொறுமை வரலாம், பெருமை வரக்கூடாது. ஆனால் எறும்புக்கு தாங்க பொறுமை அதிகமாக இருக்குது. ரோட்டில் பாருங்கள், வழியே விடாது நம்மளுக்கு. அது நடந்து போனாலும் அசைஞ்சிட்டே போகும். நம்ம தான் நிற்கணும். உண்மை இல்லைங்களா? அவர் போனதுக்கப்புறம் நம்மளே வழி போக முடியும். இல்லைன்னா நம்ம முட்டிட்டு கீழே தான் விடணும். அதுக்குன்னே அது நான் போனதுக்கப்புறம் நீ போ. நான் எப்படி போவேன்? பொறுமையாக போவேன். நான் எருமையாக இருந்தாலும் பொறுமையாக இருப்பேன். அதனால தான் பாருங்க, எறும்பு மாடை அடித்து பாருங்க, கொம்பு எடுத்து பட்டு அடித்தாலும் வாழை மட்டும் ஆட்டிட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கும். சரி, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா கொலைகள். இவர் கொலை செய்ய துணிகரமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னும் மொத்தம் 6 ஆயிடுச்சு. 6 பாயிண்ட் தான் எடுத்து வச்சேன். முடிஞ்சுங்களா? அப்போ இது எல்லாமே சவுலுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அவர் யார் தான் தேவனால் அழைத்து, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. அந்த தேவன் சொல்கிறாரு, சவுலை நான் ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு விசனமாக இருக்குன்னாரு. சொன்னார் இல்லைங்களா? ஏன்னா அவனுக்குள்ளே இந்த மாம்சத்து கிரியெல்லாம் இருக்குது. இதை அவன் விடவே இல்லை. அதனால் அவனை ராஜாவாக்கினது எப்படி இருக்கான்? மனசுக்கு மனஸ்தாபப்பட்டாராம். உண்மை இல்லைங்களா? இதே மனஸ்தாபம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். பூமியில் மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னாரு. இருக்கா இல்லைங்களா? கர்த்தர் நம்மளை பார்த்து மனஸ்தாபப்படக்கூடாது. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கி கர்த்தருடைய போதனைனா நமக்குள்ளே, ஏன்னா இது இருந்துச்சுன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. சபைகளில் இன்றைக்கி பயங்கரமான பொறாமை தான் இருக்குது. புரியுதுங்களா? பொறாமை தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? பொறாமை இருக்கவே கூடாதுங்க. அது ஊழியக்காராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன வச்சுருக்காரோ ஆண்டு அது வரப்போகுதுங்க. நம்ம ஏங்க பொறாமப்படுறது? நமக்கு கர்த்தர் எதை நியமிச்சாரோ அதை கொடுக்க போகிறாரு. நமக்கு ஏன் பொறாமன்ற? நான் அதுக்கு பதிலாக வேலை செஞ்சு பிரயாசப்பட்டு அந்த நிலைக்கு வர பார்க்கலாம். புரியுதுங்களா? வர பார்க்கலாம். பொறாமை மட்டும் வேணாம். அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுடும். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுதான் அவருக்குள்ளே முதல்ல வந்தது. 1000 10,000 ஒன்று வந்துச்சு எனக்கு. இன்னும் ராஜபாரம் மட்டும்தான் அவனுக்கு போனோம். அப்போ அவன் இருந்தால் தானே அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் நமக்கு வேணாம். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டிருப்போம். அதெல்லாம் சொன்னேன். யோவான் வந்து தண்ணியில் முக்கி ஞானசனம் கொடுத்தாருங்களா? அப்படி தான் கொடுத்தாரு. தண்ணியில் தானே முக்கி கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார், நான் உங்களுக்கு தண்ணியில் ஞானசனம் கொடுக்குறேன்,
எனக்கு பின்பாக ஒருத்தர் வராரு, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். அக்கினி என்ன தெரியுங்களா? அழிக்கிற அக்கினி அல்ல, கர்த்தருடைய அக்கினி. அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியை உணர்த்திட்டே இருப்பார். இது பாவம், இது பாவம், இது பாவம், நீ செய்கிறது தப்பு 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 தப்பு, இதெல்லாம் சொல்லிட்டு தப்பு செய்யாத செய்யாத சொல்லி அந்த அக்கினி நமக்குள்ளே பற்றி இருந்து எல்லாத்தையும் சாம்பலாக்கி, எதை அதை மாம்சத்தின் கிரியை சாம்பலாக்கி நம்மை தேவன் பரிசுத்தமாக நடத்துவார். அப்போ தேவன் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? கரை திரை அற்ற பரிசுத்த மணவாட்டியாய் அங்கே நிற்போம். அல்லேலூயா. அப்போ இதேன்னா இதெல்லாம் உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிற வழியை காண்பிப்பது. என்னை என்றும் போதித்து நடத்தவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கிற வழியை காமிக்கிறேன். ஏசு காமிக்கிற நடக்கு, இப்படி தான் நடக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் பள்ளத்தில் விழுந்துருவீங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்குதுல்ல, இந்த காரில் நடக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு என்னது? நாளைக்கு வந்து என்னது? அந்த மேகம் மழை போதில் மேகத்துக்கு அவங்க அது தேவனை அவங்க எல்லாத்தையும் வணங்குவாங்க. பூமாதேவின்னுவாங்க, அப்புறம் சூரிய பகவான்னுவாங்க. சரிங்களா? அப்போ நாளைக்கு ஒன்று வணங்குறாங்க, நாளன்னைக்கு ஒன்று வணங்குறாங்க, அதுக்கு மறுநாள் ஒன்று வணங்குறாங்க. சில பேர்லாம் பிறந்த நாள் வந்துடும், அன்றைக்கி பிறந்த நாளே வந்துடும். அன்றைக்காவது பக்கத்தில் போய் நிற்கலாம், நாற்றம் இருக்காது. சாணியில் ஊந்து புறண்டு கடந்ததை எடுத்து சுத்தம் பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பாங்க. அது காமெடி சொல்லலை, அதான் அவங்களோட நம்பிக்கை. சரிங்களா? தெரியாது, வழி தெரியாது, வழியே சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க? பெயிண்ட்லாம் அடித்து பண்ணுவாங்க. அப்போ நம்ம எல்லாம் தெரியுது தெரியுதா? எதை வணங்கினாங்க இஸ்ரேல் ஜனங்க? சீனாய் மலைக்கில் எதை வணங்கினாங்க? எதைங்க வணங்கினாங்க இல்லையா? மோசே கோவம் வந்துச்சா இல்லையா? பலகை தூக்கி போட்டார். மோசே கோவம் வந்தப்போ கர்த்தர் கோவம் வராது. போ நீ கூட்டம் ஜனங்க என்ன பண்ணிருக்காங்க பாரு. அப்போ அதில் கலந்துக்கினா நம்ம கதி என்ன? மக்களே ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, சொல்லிட்டோம். ஏன்னா சொல்லிட்டு நாங்கள் ஏசப்பை கேட்கும்போது நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டப்பா? நாளைக்கு மேகாதேவி, நாளன்னைக்கு சூரிய பகவான், இந்த நாள் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் ரைட். அதுக்கப்புறம் உழவர் திருநாள், அது அவங்க உழுதாங்க, அவங்களுக்கு திருநாள். நம்ம எங்கே உழுதோம்? நீ உழுதியா? நீ ஏர் ஓட்டினியா? மஞ்சள் அரைத்தாயா? நீ உழுதியா? அவங்க உழுறாங்க, வயலில் உழுறாங்க, ரோட்டில் உழுறாங்க, கட்டை தூக்கும் போது கீழே விழுறாங்க, அடிக்கும்போது கீழே விழுறாங்க. அவங்க விழுறாங்க, அவங்க போவாங்க மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு பீச்சு பொருள் காய்ச்சி. நீ எங்கே உழுத? தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அறிவு அடைவதற்காக தெரிஞ்சுக்கணும். அதனால் அவங்க உழுதாங்கன்னு நானும் உழக்கூடாது. சரிங்களா? இந்த மனுஷனுடைய கடைசியாக முடிச்சிடுறேன். இந்த சவுளுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? கடைசியில் எப்படி தெரியுமா செத்தார் அவர்? சவுளுடைய மரணம் எப்படி தெரியுமா?
நம்ம மாம்சத்தின் கிரியைகள் இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டின பின்ன பயங்கரமாக இருக்கும். அம்பு அடிச்சிருக்காங்க போல் இருக்கு, அவர் மேலே பட்டிருக்கு, கொடிய காயம் பட்டிருக்கு. அவன் வந்து என்னை கொல்ல தேவையில்ல, யுத்தத்தில் நீ என்ன பண்ணுற, என்னை குத்துறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருத்து அவன் பயந்துறான் குத்தலை. இவரே என்ன பாரு, ஈட்டியை நட்டு வச்சு அது மேலே விழுந்தார் பாரு. அப்பயும் உயிர் போல துடிச்சிட்ருக்காரு. அப்படி எங்கே அந்த ஈட்டில் தூங்கினு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து வெட்டுறான். அதை போய் தாவதுக்கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த உயிரை வந்து துடிச்சு போகும். மாம்சத்தின் கிரியை இருந்துச்சுன்னா அந்த சவுளுடைய நிலவும் பார்த்தீங்கன்னா சாதா டக்குன்னு செத்துடல. ஃபஸ்ட்டு கொடிய காயம், அப்புறம் ஈட்டியை நட்டு வச்சு மேலே விழுந்தார், அப்பயும் சாவு வரல. அப்போ அவருடைய வலி அணுவாய் அனுபவித்தார். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து கர்த்தர் வந்து சாட்சியாக வச்சுருக்காரு. நமக்குள்ளே அது இருக்கக்கூடாது. ஆவியின் கனி இருக்கணும். சரிங்களா? மாம்சன் கிரியை அழிக்கணும். நீங்கள் நானும் அழிக்க முடியாது. அவர் வந்தால் தான். நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். முடியாததும் சாத்தியாக நம்மளால் முடியாதுன்ற தேவ ஆவியார் வந்தார்னா முடிப்பார். அதனால தான் ஆவிக்குரிய சபைக்கு போங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி சத்தியம் வந்து லைட்டாக கசக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் நான் சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்லலைன்னா நீ ஏன் சொல்லன்னு என்ன கேட்பார். நீ ஏன் சொல்ல வேண்டியது உன் கடமை, சொல்லிட்டு போய்கிட்டே கேட்கலைன்னா அவங்க கதை நான் பார்த்துக்கிறேன்னு. புரியுதா இல்லைங்களா? எசேக்கியேல் தான் சொன்னார், ஏய் சொல்கிறது உன் கடமை, நீ எக்காலம் ஊது, உன்னை அலர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். கேட்கலையா நீ வந்து அவன் ரத்த பலிக்கு நீங்களாக இருப்ப, அவன் தன்னிடத்துலேயே அவன் போவான்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த சவுளுடைய பலன் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைக்கு வந்தது தண்டனை. சரி, அதனால் நாளைக்கு அவங்க ஒரு மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம்? அவங்க இன்றைக்கி க்ளீன் பண்ணுறது போல் இன்றைக்கே நம்ம உள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை வெளியே எடுத்து, இதை விட்டு வெளியே எடுத்து வைங்க. இன்றைக்கே கொளுத்துங்க. அவங்க நாளைக்கு கொளுத்துட்டோம், நம்ம இன்றைக்கே கொளுத்தலாம். சரிங்களா? நீங்கள் கொளுத்தீங்கன்னா அவங்களுக்கு சூரியன் உதிக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கல, நமக்கு நீதியின் சூரியன் உதிப்பார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் ஏசப்பா வார்த்தைக்கு எவன் பயப்படுறானோ அவன் மேல் தான் ஏசப்பா உதிப்பார். செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு சூரியன் உதிக்கும், நமக்கு ஏசப்பா வார்த்தைக்கு பயப்படும் போது சூரியன் உதிக்கும். ஏசாயா 60:20 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். நீ மாம்சத்தின் கிரியைகளை விட்டு நட, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அந்த சூரியனாவது அஸ்தமிக்கும், இந்த சூரியன் அஸ்தமிக்காது. அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை, கர்த்தரே அதற்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை சவுல் செய்தபடினால் சவுல் பரலோகத்திற்கு போகலை. உண்மையா இல்லைங்களா? போகலை. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் அவரிடத்தில் தெரியப்பட்டது. ஆமாம், தேவ ராஜ்யத்தை அவர் சுதந்திரிக்கலை. சவுல் இருப்பாரா பரலோகத்தில்? இல்லை. பரலோகத்தில் பரதீசில் இல்லை. அவர் எங்கே இருக்கார்? பாதாளத்தில் பத்திரமா இருக்கார். நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவரை பத்திரமாய் கர்த்தர் வச்சு வச்சிருக்காரு. அதனால் மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே அழிக்கப்பட்டு ஆவியின் கனிகள்னாலே உருவாவதற்கு முயற்சி செய்வோம். அதுக்கு இயேசுவின் இடத்துல கேளுங்க, பரிசுத்த ஆவியை கேளுங்க. மீதியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்றாட தேவைகளுக்கு நம்மளை மாதிரி கேட்குற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை கேளுங்க, அதுவும் தேவை தான். ஆனால் அதை விட மேலானது பரிசுத்த ஆவியை கேளுங்க. அவர் வந்தார்னா மாற்றுவார், அவர் வந்தார்னா நடத்துவார், அவர் வந்தார்னா கண்டித்து உணர்த்துவார். இப்போ கண்டிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் ஆவியின் நடத்துதல். அதனால் ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, நீங்கள் எப்படியாவது பரலோகம் வர்றதுக்காக வழி சொல்கிறோம். அதனால் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, புதிய
தீர்மானங்களை எடுங்க. இது கர்த்தருக்கு இன்றைக்கி பிடிக்கல, இன்னைக்கு கற்றுக்கொண்டீங்க, கற்றுக்கொண்டு அதன்படியாக நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.